ஸோ கமருதீன், பார்வதி, சாண்ட்ரா விஷயத்தில் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து வியானா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்களோட பதிவை வந்து விட்டுருக்காங்க. அவங்களோட டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்க உள்ளே இருந்தனால வந்து அவங்க ஒரு விஷயத்த வந்து இப்போ கன்வே பண்ணுறாங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே நான் உங்களுக்கு தமிழில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல உங்கள் எல்லார்கிட்டையும் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். நேற்று நடந்த இன்சிடெண்ட்காக நான் உண்மையிலே ரொம்ப பேடாக வந்து ஃபீல் பண்ணுறேன். நான் கார் டாஸ்க் வந்து பார்த்தேன். உண்மையிலே வந்து சாண்ட்ராக்காக வந்து நான் பேடாக வந்து ஃபீல் பண்ணேன். பட் இருந்தாலும் மற்ற கண்டஸ்டன்ஸ் இந்த ஒரு சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி நார்மலான விஷயத்த பெருசாக்குன மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளே வந்து செகண்ட் டாஸ்க்லேருந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அக்ரெசிவாக தான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ப்ளே பண்ணிவிட்டு அதை ஜஸ்டிஃபையும் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் இந்த கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த கார் டாஸ்க் வந்து பிக் பாஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இப்படி விளையாடக்கூடாது அப்படின்னு இருந்தால். பட் பிக் பாஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணலை. ஃபேஸ் டாஸ்க் ஆகட்டும், தொப்பி டாஸ்க் ஆகட்டும், கேப்டன்சி டாஸ்க் ஆகட்டும், காயின் டாஸ்க்கு, ஜூஸ் டாஸ்க்கு, எல்லா டாஸ்க்லேயுமே வந்து அதே கண்டஸ்டன்ஸ் தான் வந்து அக்ரெசிவாக வந்து ப்ளே பண்ணாங்க. அந்த ஒரு சேம் பீப்புள் தான் வந்து இந்த கார் டாஸ்கில் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பெருசாக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட ஓன் பெனிஃபிட்ஸ்க்காகவும் அவங்க ஸ்கோர் பண்ணுறதுக்காகவும் இந்த ஒரு விஷயத்தை பெருசு பண்ண மாதிரி வந்து இருந்தது இந்த சுச்சுவேஷனை. அதே மாதிரி இந்த இதே பிளேயர்ஸ் தான் வந்து முன்னாடி வந்து ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் வந்து இந்த வீட்டில் பல பேருக்கு வந்து நடந்திருக்கு இவங்கனால. ஸோ இன்க்ளூடிங் அந்த கண்ணில் அடிப்பட்டதாகட்டும், தலையில் அடிப்பட்டதாகட்டும், லெக் மசில் ட்விஸ்ட் ஆன விஷயங்களாகட்டும், அதே மாதிரி செஸ்ட் பெயினில் வந்து இஷ்யூ ஆனதாகட்டும், இது எல்லாமே வந்து நடந்திருக்கு. கடைசியாக இது எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியாக இது வந்து இந்த கேம் இப்படி தான் ஆடணும் அப்படின்னு சொன்ன ஒரு பர்சன் தான் இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து பெருசாக்குனாங்க. அதே மாதிரி நான் வந்து வீட்டுக்குள்ளே என்ன நடந்ததோ சாண்ட்ராக்கு உண்மையிலே அது பேடாக ஃபீல் பண்ணுறேன். பட் த ரியாக்ஷன் அந்த கண்டஸ்டன்ஸ் கிட்டேருந்து வந்தது ரொம்ப பெருசு பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இப்போது ஸ்பாட்லைட் மூமெண்ட் மாதிரி அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அவங்களோட ஓன் பெர்ஃபார்மன்ஸ்க்காக அந்த மாதிரி தான் வந்து நான் இதை பார்க்குறேன். இந்த ஒரு டாஸ்க் வந்து உண்மையிலே ராங்காக இருந்திருந்தால் பிக் பாஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரீகேம் வந்து வச்சுருப்பாங்க. பட் அந்த ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. இப்போது அவங்க எல்லாருமே வந்து பேடாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சேம் ஃபீலிங் வந்து எங்கள் செகண்ட் டாஸ்க்லேருந்தே வந்து இந்த ஒரு ஃபீலிங் இருந்திருக்கணும். பட் ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து அங்கே இல்லை அப்படிங்கிறத வந்து அந்த பார்வதி கண்ணில் அடிப்பட்ட விஷயத்தை ரெஃபர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது யாருமே வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுட்டாங்க. பட் இப்போ நேற்று சாண்ட்ராக் நடந்த மட்டும் ஏன் எல்லாருமே அப்படி பதறினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க சொல்கிறதும் ஒரு பக்கம் வேலிடாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்துக்கு யாருமே பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் பட் இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு மேபி அந்த விஷயத்தில் கிடைச்ச ஒரு லெசன்னால தான் இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கலாம். பட் எல்லாமே வந்து அந்த ஒரு மொமெண்ட்டில் நடந்த விஷயம்தான். பட் இப்போது எண்ட் ஆஃப் த டேயில் வந்து எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே வந்து அந்த இடத்துல எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா யார் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டார்கெட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த போஸ்ட்லேயே வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து யாரையுமே வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாம் வந்து பேசலை. நான் வந்து ஜஸ்ட் அந்த வீட்டோட ரியாலிட்டியை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கேன். எப்படி அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து செய்வாங்க, அதை வந்து மாற்றி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே இது எல்லாருமே வந்து உள்ள கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பீப்புள் வந்து யாரெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இதுக்கு முன்னாடி மற்றவங்களையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வியானா வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்த அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வித்தியாசமாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போது பரபரப்பாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் மஞ்சரி வந்து சொல்லியிருக்காங்க, போன சீசன் கண்டஸ்டன்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பிரச்சனை கிடையாதுங்க. ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மாரல் அக்லினஸ் வந்து அது கூட அசோசியேட் ஆகிருக்கிறது தான் வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த ஒரு டாஸ்க் தான் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வியானாவோட பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க உள்ளேருந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கனால அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூ வந்து தெரியுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான பிக் பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.